அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி அவுரங்கஜேப் சம்பந்தமாக ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தோம். அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த அவுரங்கஜேப்? அவர் இந்தியாவில் ஆட்சி செஞ்சப்ப என்ன செஞ்சார்? எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார்? அவர் பிற மனிதர்கள் சொல்கிற மாதிரி வரலாற்றில் இந்து மன்னர்களை எல்லாம் அழித்து இந்து அரசர்களுக்கெல்லாம் எதிராக போய் இந்து மத வழிபாட்டு தலங்களெல்லாம் இடித்து ஒரு மதவெறியராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு பார்வை பள்ளிக்கூடத்திலையும் சில வரலாற்று பொய்யான புத்தகங்கள்லையும் புரட்டாக எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு மட்டத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முழுக்க முழுக்க இதை நம்புகிறாங்க. ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டிட்டு விரலை வெட்டினாரு, கையை வெட்டினாருங்கிறாங்க, அப்படியே நம்புகிறாங்க. அதுக்கு என்னடா ப்ரூஃபு? அப்படி தான் நம்புகிறோம், அது உண்மையே கிடையாது. ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டினாருங்கிறது உண்மை. அந்த மாதிரி உலகத்தில் யாரும் கட்டக்கூடாதுன்னு நினச்சி இன்ஜினியர் இப்போ 22 இன்ஜினியருடைய கையை வெட்டி போட்டாரு, கொத்தனார் கையெல்லாம் வெட்டி போட்டாருன்னு சேர்த்துருக்காங்கல்ல. இது பொய்யாக புனையாக சேர்க்கப்பட்டு இட்டுக்கட்டப்பட்டது. இந்த மாதிரி எல்லாருடைய முகலாயர்களுடைய முஸ்லீம் மன்னர்கள் வரலாற்றில் அத்தனையிலையும் பொய்யாக சேர்க்கப்பட்ட புழுகு மூட்டைகள் நிறைய இருந்துச்சு. அதில் அதிகமாக சேர்க்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த அவுரங்கஜேபை பற்றி தான். இந்த அவுரங்கஜேபை பற்றி அவர் மதவெறியராகத்தான் காட்டியிருப்பாங்க. அதனால அது சம்பந்தமாக சில அம்சங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்னன்னா, இந்தியாவை ஆட்சி செய்த முகலாயர்கள்லேயே 50 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு பேரரசர் தான் இந்த அவுரங்கஜேப். ஒரு நாட்டில் சிறுபான்மையின முஸ்லீம் சமுதாயமாக இருந்து கொண்டு பெரும்பான்மையின மக்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் 50 வருஷம் ஆட்சி பண்ண முடியுமா? வெறும் கத்தியையும் வாளையும் வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா 97% மக்கள்? அப்போ என்ன நடந்திருக்கு 50 வருஷம்? கண்டிப்பாக அநியாயமாக ஆட்சி செஞ்சிருந்தா 2 வருஷம் கூட தாங்கியிருக்க மாட்டார். 50 வருஷம் தாங்கினாரு என்று சொன்னால் நல்ல ஆட்சி நடந்திருக்கிறது. அவுரங்கஜேப் அது மாதிரி சிறந்த அரசர் இல்லை, சொன்னா அப்படியே கேட்டுக்கொள்வார் என்ற தன்மை இருந்திருந்தால் மட்டும்தான் 50 வருஷம் ஆட்சி செய்ய முடியும். நம்மளாம் வெகுண்டெழுகிறோமா இல்லையா? 5 வருஷம் ஆட்சி சரியில்லாட்டினா பல லட்சம் குறை சொல்கிறோம். 10 வருஷம் ஆட்சி சரியில்லாட்டினா போராட்டத்தில் இறங்குறோம். 15-20 வருஷம்லாம் ஆச்சுன்னா புரட்சி பண்ணிடுவோம் இல்லையா? ஆங்கிலேயர்களுடைய 200 வருட தாங்க முடியாத இந்திய மக்கள் முஸ்லீம் மன்னர்கள் இந்த இந்திய நாட்டை 800 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. எந்த பிரச்சனையும் வரலை, புரட்சி வரலை, எதிர்ப்பு வரலை, அப்படியே இருந்துச்சு. காரணம் என்ன? அவர்கள் மக்களுக்கு உகந்த சரி எதுவோ அதைத்தான் செஞ்சாங்க. அவ்வளோ அழகான ஆட்சி பண்ணாங்க. அதில் ஒரு தலைவர் தான், பேரரசர் தான் அவுரங்கஜேப். இவரை பற்றி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். என்ன சம்பவம்னா, இவர் கோயில் இடிச்சிட்டு பள்ளியாசலை கட்டினாரு, இவர் கோயில் இடிச்சாருன்னு திருப்பி 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 தீந்து போன ரெக்கார்டு மாதிரி ஒரு மேட்டை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எந்த கோயிலடா இடிச்சாருன்னு கேட்டால் அது வாரணாசியில் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயிலை இடிச்சிட்டாரு, அந்த கோயில் பழமையான கோயில் என்று சொல்லி ஒரு கதையை புரட்டி விடுறாங்க. என்னடான்ட்டு எடுத்து பார்த்தா விஸ்வநாதர் கோயிலை இடிச்சாருங்கிறது வரலாற்றில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உண்மையான வரலாற்றில் இருக்கிறது. தி இந்தியா அண்ட் முஸ்லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் கூட, இந்திய வரலாற்று புத்தகத்தில் கூட முஸ்லீம்களும் இந்தியாவும் என்ற அந்த தலைப்பின் கீழே எழுதப்பட்ட புத்தகத்திலையும் இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுது? அவுரங்கஜேப் வரலாறு இருக்குல்ல, எப்படி ஏன் இடிச்சாரு அப்படின்னு எடுத்து பார்த்தா அப்படியே இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மதவெறிக்கு தகுந்த, அந்த மதவெறிக்கு மாற்றமாக மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வரலாறு தான் உள்ளுக்குள்ள இருக்கு. என்னடா பண்ணாரு என்று பார்த்தா, டெல்லியில இருந்து வங்காளத்துக்கு செல்வதற்காக வேண்டி தனது அரசர்கள், தளபதிகள், பொதுமக்கள் மற்றும் ஏனைய குடும்பத்தார்களோடும் சில சிறிய சிற்ற அரசர்களோடும் அவுரங்கஜேபு பயணிக்கிறார். எங்க பயணிக்கிறாரு? வாரணாசி என்ற காசி பகுதியில சென்று அது வழியாக நம்ம வங்காளத்துக்கு போகலான்னு பயணிக்கிறார். பயணிக்கக்கூடிய சமயத்துல காசி வருதா? அந்த வர்றதுக்கு முன்னாடி சில இந்து மன்னர்கள், சிற்றரசர்கள், அவங்களுடைய குடும்பத்தார், மனைவி மக்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை? இந்த மாதிரி அவுரங்கஜேப் அவர்களே, நாங்கள் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் நாங்கள் வழிபாடு செய்யணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கை நதி புனித நதியாக நாங்கள் நினைக்கிறோம், அந்த புனித நதியில் நாங்கள் மூழ்கி நீராட வேண்டும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க என்று சொல்லி
ஒரு வார்த்தையை சொல்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க அரசர்கிட்ட. அவர் மறுத்தாரா? மத வெறி பிடிச்சவர் அப்படி இப்படிங்கிறீல்ல, அனுமதி கொடுக்குறாரு. அவர் என்ன செய்யறாரு? நல்லபடியா இருந்துட்டு வாங்க என்று அனுமதி கொடுக்கிறார். அதே மாதிரி நீராடுகிறார்கள், புனித வழிபாட்டு தலத்திலே தங்களுடைய வழிபாடுகளை செய்கிறார்கள். திடீர்னு எல்லாரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சம்பவம் அப்ப நடக்குது. என்ன சம்பவம்னா, எல்லாரும் வந்துட்டாங்க, மன்னர்கள், சிற்ற அரசர்கள், தளபதிகள், அவங்களுடைய குடும்பத்தார்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனா கட்சி இளவரசு, கட்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றரசு ஒன்று இருக்கிறது, அதனுடைய இளவரசி இருக்காங்க இல்லையா, அவங்களாம் காணோம். இந்த கட்சி இளவரசி வந்து எங்க போனாங்க? கங்கை நதியில நீராடணும்னு போனவங்க ஆளை காணுமே என்று தேடப்படுகிறார்கள். தேடுனா ஊர் முழுக்க தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. எங்கேயாவது தெரியாம போயிட்டாங்களா வழி தவறின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா காணோம். சரி எங்க என்று சொல்லி அவுரங்கசீப்புக்கிட்டே அந்த தகவல் போகுது. அப்புறம் மன்னரை என்ன செய்யறாரு? நானும் தேடி பார்க்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய தளபதிகள்கிட்ட சொல்லி எல்லா இடத்துலையும் ஒன்றும் விடாம தேடுங்கன்னு சொல்றாரு. அவர் கடும் கோபம், எப்படி வந்து ஒரு இளவரசி காணாம போகுது என்னுடைய ஆட்சியிலன்னு கடும் கோபம் அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு அது தேடுறாங்க. தேடுனா ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்குள்ள எல்லாம் போயிட்டு தேடுறாங்க. தேடும்போது ஒரு நம்பிக்கையே இல்லை, கோயிலுக்குள்ள எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கோயிலுக்குள்ள நல்லா தேடி பார்க்கும்போது ஒரு விநாயக கணபதி சிலை இருக்குல்ல, ஒரு கணபதி சிலையை பார்க்குறாங்க. அந்த கணபதி சிலை வந்து அசையுது, இப்படி திரும்புற, அதாவது கதவு மாதிரி இங்கிட்டு திருப்பிக்கலாம் இங்கிட்டு திருப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வகையில அந்த கோயிலினுடைய நடு விக்கிரகம் இருக்குல்லையா, கருவறை, அதுக்கு கீழே அந்த கணபதி சிலை இருக்கிறது, அது அசைகிறது. இதை கவனிச்ச அந்த படை வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது என்ன அசையுது, ஏதோ வழி இருக்க மாதிரி, கதவு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி திறந்துட்டு பார்த்தா கீழே ஒரு பாதாள அறை ஒன்று போகிறது. சரின்னு அந்த பாதாள அறைக்குள்ள இறங்கி போவோம் என்று சொல்லி கீழே இறங்கி போயிட்டு பார்க்கிறார்கள். அங்கே கட்சி இளவரசி குத்துயிரும் கொலை உயிருமாக கற்பழிக்கப்பட்டு அங்கே கிடக்கிறார்கள். அப்ப அந்த தளபதி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து யாரு என்னன்னு விசாரிச்சு அவனை கூப்பிடலான்னு பார்த்தா அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுடைய தீட்சிதர் இருக்கார்ல, அந்த ஐயர் தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து மறைக்கிறதுக்காகத்தான் கோயிலினுடைய கருவறைக்கு கீழேயே இப்படி போட்டு மறைச்சிருக்கிறாரு என்ற தகவல் அவருக்கு தான் அந்த இதெல்லாம் தெரியும், அந்த ரகசிய அறையெல்லாம் தெரியும். அதனால அவர் தான் செஞ்சிருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு தனியா தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில் சம்பந்தமாக மக்கள்கிட்ட பேச்சு வருது, இனிமே இந்த கோயில் எப்படி வழிபடுவது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கருவறைக்கு நேரா கீழே அந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, அப்ப தீட்டுப்பட்டுருச்சு என்று சொல்லி மக்கள் வந்து இந்த அவுரங்கசீப் இடத்துல கோரிக்கை வைக்கிறார்கள். அப்ப அவர் தான் நிதிக்கு அவர் தானே பொறுப்பாளர், அரசர் நிதி அவர் தானே கொடுக்கணும், அதிகாரம் அவர் கையில இருக்கிறதுனால கோரிக்கை வைக்கிறாங்களா. அப்ப கோரிக்கையினப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிதான் செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு காசி விஸ்வநாதர் என்ற அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த கடவுளின் சிலையை மட்டும் தனியா எடுத்து வேறொரு இடத்துல வச்சுட்டு அந்த கோயில் முழுக்க தரைமட்டமாக்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் அதே போன்ற ஒரு கோயில் கட்டப்படுகிறது. அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே வைக்கப்படுகிறது, அதே இடத்துல, அதை விட பெருசா கட்டப்படுது. இப்ப என்னன்னா, ஒரு வழிபாட்டு தலத்தை இடிச்சாருங்கிறது உண்மை, திருப்பி கட்டினாருங்கிறத மறைச்சிட்டாங்க. ரெண்டாவது, இடிச்சாருங்கிறது உண்மை, ஏன் இடிச்சாருங்கிறத மறைச்சிட்டாங்க. இடிச்சாருங்கிறது உண்மை, இடிக்க சொல்லி யாரு சொன்னதுங்கிறத மறைச்சிட்டாங்க. இடிச்சாருங்கிறது உண்மை, அவர் மதவெறியில இடிக்கல, நல்லிணக்கத்துக்கு தான் இடிச்சாருங்கிறத மறைச்சிட்டாங்க. இப்போ எவ்வளவு விஷயத்த மறைச்சு, ஏன்னா வரலாற்று யார் தோண்ட போறா, எவன் போயிட்டு படிக்க போறான், எவனுக்கு தெரிய போது, சொன்ன அடிச்சு விட வேண்டியதானே என்ற ஒரு நிகழ் தோண்டி துருவி உண்மையை கண்டுபிடிக்கணும், பொய்ய சரசரன் பரவிடும். அந்த மாதிரி தான் இந்த முகலாய மன்னர்கள் வந்து நல்லிணக்கமாக பல வருடங்கள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் இது மாதிரி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சில சம்பவங்களை வைத்துக்கொண்டு பொய்யையும் இழுத்து போட்டு சேர்த்து புரட்டி இந்த மத வெறுப்பை தூண்டுவதற்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்துறாங்க. அது பொய் என்பதையும், இந்த சம்பவம் இது எங்க இருக்கிறது, இப்ப சொன்ன சம்பவம் இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கிறது என்றால் இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற புத்தகத்துல 70 இருந்து 71, 72 இந்த பக்கத்துல வரலாற்று ஆசிரியர் PS பாண்டே அவர்கள் எழுதிய புத்தகத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரும் சொல்றாரு, மத சகிப்புத்தன்மையை பொறுத்தவரை அந்த அவுரங்கசீப் வந்து வேற மாதிரி சூப்பரான ஒரு ஆள், அவரை பத்தி இப்படிலாம் சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு குறிப்பிடுறாரு. பாடநூல் வாயிலாகவே எல்லாம் அவர் மேல வெறுப்பை கக்குறாங்க, அது வந்து அந்த மாதிரிலாம் அவர் நடக்கவே இல்லை அப்படிங்கிறதே அவர் குறிப்பிடுறாரு.
அதே மாதிரி நமக்கு இந்த அவுரங்கஜீப்பை பற்றி மதவெறியர்னு போதிக்கப்படுது, அம்புட்டுமே பொய் அப்படிங்கிறதையும் அவர் எடுத்து சொல்றாரு. அதே போன்று இந்துக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு அரசராக அவர் இருப்பாருன்னு சொல்றாங்களே, அப்படி இருந்திருந்தா முதல்ல கோயிலை கட்டி இருப்பாரா என்று அவர் கேட்கிறார். PS பாண்டே அந்த புத்தகத்தின் ஆசிரியர் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம கேட்கிறாரு, இந்த இவ்வளவு வெறுப்புணர்வு கொண்டவரா இருந்தா 50 வருஷம் ஆட்சி செய்ய முடியுமா? 50 வருஷம் ஆட்சி பண்ணாரு என்று சொல்லுகிறோமே, இந்த நாட்டை 50 வருஷம் ஆட்சி செய்யணும்னா பெரும்பான்மை மக்கள் ஆதரவு இருக்கணும், முடியுமா? அவர் பண்ணி இருக்கிறார் என்ற அதுவே சான்று இல்லையா என்றும் கேட்கிறார். ஆக இப்படி ஒரு இன்னும் சொல்ல போனா அவுரங்கஜீப் ஒரு முஸ்லிம் மன்னர் தான். அவர் முஸ்லீமா இருக்கின்ற காரணத்தினாலேயே கண்டிப்பா இந்த வழிபாடத்தெல்லாம் இடிச்சிருக்க மாட்டாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் முஸ்லிம்களை பொறுத்தவரை பிற மதத்தை துன்புறுத்த மாட்டார்கள், அதுக்கான வாய்ப்புகள் குரான் கொடுக்கல, தடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிய வைப்பதை பார்க்கிறோம். ஆக இவ்வளவு விஷயங்களை எல்லாம் மறைச்சு வெறுமனே முழுக்கட்டின்னு இடிச்சாருன்னா இப்படிப்பட்ட வரலாறு தான் நம்மகிட்ட வருது. ஆக இந்த அவுரங்கஜீப் வரலாறை சரியாக புரிந்து கொண்டு இதை பிற மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தகவலைத்தான் இங்கே நம்ம எடுத்து வைக்கிறோம். அதை பிற மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய மக்களாக நாம் அனைவருமே இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.